வணக்கம். வள்ளுவன் வாக்கு என்ற புதிய முயற்சியில் சிரிக்க, சிந்திக்க மட்டும் செய்திகளை பார்க்க போகிறோம். அந்தந்த டயத்தில் என்ன ட்ரெண்டிங் ஆகுதோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கம் ஜெயகிந்த். இன்றைக்கி குழந்தைகள் வளர்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக பணக்காரத்தன்மை அதிகம் வளர்க்குறாங்க. தன்னுடைய குழந்தை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தவொடனே பார்த்திங்கன்னா அது மண்ணை பார்க்குறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த காலத்தில் மண்ணில் விளையாடுவாங்க, மண்ணை திம்பாங்க. கிருஷ்ணர் கூட பார்த்திங்கன்னா மண்ணை தின்னு தான் வளர்ந்தாப்புல. அந்த மண்ணை திங்கையில் குடலில் அந்த செரிக்கக்கூடிய தன்மை ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு கிடச்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை விழுந்து விளையாடி ஓடி ஆடி விளையாண்டு விழுந்து எழுந்திரிச்சாலும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாகக்கூடிய அந்த தன்மை உடம்புலே இருக்கும். மண்டையில் அடிப்பட்டாலோ இது பண்ணாலும் அதுக்கு தன்னாத்தானே சரி பண்ணிக்கிறோம். இன்றைக்கி குழந்தை விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடாமல் அதை ஒரு பொம்மையாக வச்சு அந்த குழந்தை பார்த்திங்கன்னா கடைசி எழுதி அது பொம்மையாகவே போகுது. அதுக்கு நாங்கள் அந்த காலத்தில் வளர்ப்பு முறை அந்த மாதிரி இருந்தது. குறிப்பாக ஒழுக்கம், கல்வி, சுய அறிவு, சேமிப்பு மற்றும் நல்ல புத்தி, பெரியோர்களை மதிக்கல், குறிப்பாக இரக்கம், அந்த போதனை வரணும். பெற்றோர்களே சுகபோக வாழ்க்கைக்கு அடிமையாக்குறாங்க அந்த குழந்தைய. பணக்காரத்தன்மை மட்டும்தான் குழந்தையை நோக்கமாக கொள்கிறாங்க. பணம் மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் பெற்றோர்களையே கைவிடுறாங்க இன்றைய குழந்தைகள். இந்த போன்ற செயல்கள் அந்த குழந்தைக்கு மன அழுத்தத்தையும் பாதிப்பையும் உண்டாகுது. அவங்க வாழ்க்கையில் கூட சரியான துணைகள் சேர முடியாமல் போயிடுது உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி வளர்க்குற குழந்தைகளுக்கு எப்படி தோணும் சொல்லுங்கள்? வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு அது பணம் மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய டைவர்ஸ்லாம் வந்துருச்சு அவங்களுக்கு. வெளிநாட்டு அந்நிய நோட்டு மோகம் என்னைக்கு பிடிச்சதோ நம்ம குடும்ப வாழ்க்கையை மறந்தோம். நம்ம குழந்தைக்கு தேவையானது என்ன அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை கொடுக்கணும். தேவையில்லாத பணக்கார அந்த சிந்தனை தேவையில்லை. நமக்கு தேவையானது இருந்தால் போதும். உணவு சாப்பிட இருந்தால் போதும். அதுக்கு அதிகமாக நான் இது சாப்பிட்றேன், பீஸா பர்கர் தான் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் கிடைக்கிற அந்த கேளு, கம்பு, கூழ் இதெல்லாம் குடித்து நல்ல குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் அது ஊட்டச்சத்து கிடைக்கும். நல்லது நீங்கள் கிடைக்கும். நல்ல இதை சொல்லி கொடுத்தா தான் அந்த குழந்தையும் சாப்பிடும். இல்லாட்டி இதுதான் உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாத மைதாவை சாப்பிட்டு அவங்களும் மைதா போண்டா மாதிரியே ஆயிடுவாங்க. அந்த இதுக்கு வணக்கம். இப்போ நான் சொல்கிறத விட இதை குழந்தைகளை பற்றி சொல்கிறதுக்கு இந்த தனி காணொளி இருக்குது. அதுக்கு அந்த மனநல குருவே சொல்கிறாங்க. அந்த இதுக்கு பாருங்கள், குழந்தைகளை எப்படி வளர்க்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறங்க. சிந்திங்க, நல்லதை சொல்லிக் கொடுங்க, சிந்தனை செய்யுங்க. கஷ்டம்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. கஷ்டப்படாத குழந்தை என்றைக்கும் வாழ்க்கையில் முன்னேறினாலும் அது பிரயோஜனமே இருக்காது. கஷ்டம்தான் வாழ்க்கையில் அதை முன்னேற்ற செதுக்கும். தன்னை உளி எப்படி கல்லை செதுக்குதோ அதை பொறுத்து தான் அது சிலையாக வரும். அதை போல் அந்த கஷ்டம்தான் அந்த குழந்தைய நல்ல மனிதனாக ஆக்குறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். வணக்கம். வீட்டுக்கு ஒரு பிள்ளைன்னு நிலைமை வந்துருச்சு. ஸோ தங்களோட ஒட்டுமொத்த அன்பு பாசத்தையும் பிள்ளை மேலே கொட்டுறாங்க. நாங்கள் வாழறதே பிள்ளைக்காகன்னு ஒரு மனநிலையில் அதிகமாக செல்லம் கொடுக்குறாங்க. பிள்ளை மேலே அன்பு வைக்கிறதுக்கும் செல்லம் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதிகமாக செல்லம் கொடுக்கறதால பிள்ளைங்களுக்கு உண்டாகிற மோசமான பின்விளைவுகளை ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒன்று, செல்லம் கொடுக்கிற பிள்ளைங்க சோம்பேறியா வளர்றாங்க. நடக்க முடியும்னாலும் தூக்கச் சொல்லுவாங்க, சாப்பிட தெரியும்னாலும் ஊட்டி விடச் சொல்லுவாங்க, ஷூ கழட்டுறதுக்கும் ஆள் தேடுவாங்க. இந்த பழக்கம் பாடம் படிக்கிறதிலும் தொடரும். ஸோ கஷ்டப்பட்டு வெற்றி அடைகிற மனப்பான்மையை இந்த குழந்தைங்க இழந்துடுறாங்க. 2, தனக்கு பணிவிடை செய்யறதுக்காகவே அப்பாவும் அம்மாவும் இருக்காங்கன்னு ஒரு மனநிலை பிள்ளைக்கு வந்துடுது. பெற்றோரோட பாசத்தை புரிஞ்சுக்காம அவங்கள ரோபாட் மாதிரி பார்க்காங்க. இதனால பெற்றோர் மேல மதிப்பு, மரியாதை பிள்ளைக்கு வர்றதில்ல. 3, என்ன செஞ்சாலும் பிள்ளைய பெற்றோர் பாராட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனா வெளியுலகில் பாராட்டும் வெற்றியும் கிடைக்கலன்னதும் அதீத கோபத்துக்கு ஆளாகிறாங்க. மத்தவங்க கூட விளையாடுறதையும் காம்படிஷன்ல பங்கேற்கிறதையும் தவிர்த்துடுறாங்க. 4, பிள்ளையோட ஒழுக்கமின்மையை சில பெற்றோர்கள் ரசிக்கிறாங்க. அதாவது வாடா போடின்னு பெற்றோரை மோசமா திட்டுறதையும் ரசிச்சு சிரிக்கிறாங்க. இது சமூகத்தில் மோசமான பின்விளைவுகளை உண்டாக்கிடும். 5, கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்துடுறதால பெற்றோரோட கஷ்டம், சிரமங்களை பிள்ளைங்க ஒருபோதும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஸோ பெற்றோர் உயிரோடு இருக்கிற போதே வீட்டை எனக்கு எழுதி கொடுன்னு சண்டை போடுறாங்க. சிலர் கொலையும் செய்கிறாங்க. 6, பெற்றோரால வீட்டில் மட்டுமே பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஸ்கூல்ல, சமூகத்தில் பிறர் கூட காம்படிஷன் போடணும், சேலஞ்சஸ் எதிர்கொள்ளணும். ஆனா செல்லமா வளர்ற குழந்தைங்களால சமூகத்தை எதிர்த்து நிற்க முடியறதில்ல. தன்னோட தோல்விக்கு பெற்றோரையே காரணம் காட்டுவாங்க. 7, செல்லம் கொடுக்கறது ஒரு வகையில பிள்ளைய பொம்மையா மாத்திடுது. வெளியே போயிருக்கிற அம்மா திரும்பி உணவு கொடுத்தா மட்டுமே சாப்பிடுவாங்க. தாங்களாவே பிரெட் எடுத்து சாப்பிடவும் தெரியாது. இத பெற்றோர்கள் பெருமையா பேசுறதால பிள்ளைங்க நல்ல அடிமைங்களாவே வளர்றாங்க. 8,
செல்லம் கொடுத்து வளர்க்குற பிள்ளைக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமா அமையறதில்ல. விட்டு கொடுத்து வாழ தெரியாததால இணைய திருப்திப்படுத்த முடியாம போகுது. சோ சமைக்கிறது, துவைக்கிறது, வீட்டை பராமரிக்கிறது மாதிரி வேலைகளை ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம பிள்ளைங்களை பழக்கப்படுத்தணும். கொடுத்தா மட்டுமே அன்பு திரும்ப கிடைக்கும் என்ற உண்மையை புரிய வைக்கணும். பிள்ளைங்களை தொட்டிச் செடியா இல்லாம மரம் மாதிரி வளரதுக்கு வழிகாட்டுங்க. மகிழ்ச்சியுடன் உயர்ந்த எண்ணம், நல்ல எண்ணம், மேலோன எண்ணத்தை சொல்லிக் கொடுங்க. உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுங்க. நல்ல புத்தியை சொல்லிக் கொடுங்க. அதாவது தன் குழந்தை சுகமாக வாழ்கிறத விட நல்ல குழந்தையாக வாழ்ந்தால் இந்த சமுதாயத்துக்கு நல்லது. வணக்கம், ஜெய்ஹிந்த்.